லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகம் எப்போ? ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது எது? ராஜயோகம் எங்களுக்கு எப்பதான் சார் வரும்? என்னைக்குமே குருவிற்கு சம்பாதிக்கின்ற குணம் டிஃபால்ட்டாவே இருக்கும். குரு கிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் மீனராசிக்காரர்கள் கையால ஒரு கட்டடமோ, ஒரு பிளாட்டோ, ஒரு பூமி மனை லாபங்களோ ஏதேனும் ஒரு தொழில் ஈடுபட்டு பாருங்க, உங்களை அடிச்சுக்க முடியாது. ரொம்ப சூப்பரா வருவீங்க. காரணம் என்ன? ராஜயோகத்தை தருகிறதுக்காக ரெடியா உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான். புதன்கிட்ட போயிடுறோம், சந்திரன்ட்ட போயிடும், அதெல்லாம் பண்றோம். பட் ஆனால் செவ்வாயை நம்ம கவனிக்க தரோம். முருக வழிபாடுகள் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. மீனராசிக்காரர்கள் வீட்டில் அழகா ஒரு முருகன் ராஜ அலங்காரத்தில் அப்படி எழுந்த அருளி ஒரு போட்டோ காலை எந்திரிச்சு சொன்னதை பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது மட்டும். ஷேர் மார்க்கெட்டில் புள்ளிகள் தர்ற அத்தனை பேர் மீனராசிக்காரங்க தான் தெரியுமா? ஒருத்தரை கைட் பண்றது, அட்வைஸ் பண்றத ப்ராஃபிட்டபிளா பண்ணுங்க. ப்ராஃபிட்டே இல்லாமல் பண்ணுவீங்க, அதான் உங்க குணமே. நீங்க சும்மாவே எடுத்து கொடுத்துருவீங்க, தான் நான் படிச்சதெல்லாம் இதில் எழுதிருக்கேன், எடுத்து படிச்சு கொண்டுருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. 4-7 கூடிய புத பகவான் உங்களுக்கு அது அனுப்புவார். ஆனால் சக்ரா இதுல குரு சந்திர யோகம், நீங்க குரு சந்திரன் வரும்போது டிஃபால்ட்டா குரு சந்திர யோகம் உங்கள்கிட்ட இருக்கு. சந்திரன்னா மனசு. அப்போ யார் யாரெல்லாம் யோக முத்திரைகள் பயில்கிறீர்களோ, மீனராசிக்காரர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன? இப்போ குருவும் செவ்வாயும் சேர்வதை நம்ம என்ன சொல்றோம்? குருமங்கள யோகம்னு சொல்றோம். ஜோதிடத்திலே 2ஆம் இடமாகவே செவ்வாய் இருப்பதால் குருமங்கள யோகம் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கிறது. எப்பயுமே வியாழக்கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமான வழிபட்டு, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான வழிபட்டு பண்ணீங்கன்னால் ப்ரிஃபிக்ஸாகவும் போட்டுக்கலாங்க, சஃபிக்ஸாகவும் போட்டுக்கோங்க. எதா இருந்தாலும் குருவை போட்டுக்கோங்க. குரு திசையில செவ்வாய் புக்தி, செவ்வாய் திசையில குரு புக்தி, குரு திசையில சந்திர புக்தி, சந்திர திசையில குரு புக்தி, குரு திசையில புதன் புக்தி, புதன் திசையில குரு புக்தி. குருவை தொட்டு 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 போகும். வேற அப்ப சனியை விட்டுட்டீங்களே சார், சனி 1000 தான் லாபாதிபதியா இருந்தாலும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகம் எப்போ? ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது எது? ராஜயோகம் எங்களுக்கு எப்பதான் சார் வரும்? சார் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா எங்களுக்கு வாழ்க்கையே சரியில்லை. அதற்கு so many reasons. இந்த 7 சனி காரணம், அதுக்கு முன்னாடி அந்த காரணம், இந்த காரணம், இதெல்லாம் நம்ம டெம்பரரி ப்ராப்ளம்ஸ். சில பேர் பிறந்ததில் இருந்தே இப்போ மீனராசிக்குன்னு ஒரு ராஜயோக அமைப்பு இருக்கும் இல்லையா? இந்த நேரத்தில் நீ தொட்டா நல்லா இருக்கும், இந்த நேரத்தை நீங்க டியூன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும், அது போன்ற தகவல்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை முழு மனதுடன் நீங்க கவனிச்சு கேட்கணும். பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே. நீங்கள் குருவினுடைய சாட்சாத் குரு நீங்க தான். மீனமும் ஆகட்டும், தனுசும் ஆகட்டும், சாட்சாத் குரு நீங்க தான். என்னைக்குமே குருவிற்கு சம்பாதிக்கின்ற குணம் டிஃபால்ட்டாவே இருக்கும். குரு கிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள். குருனாலே ஃபினான்ஸ் தான். ஜோதிட சாஸ்திரத்திலே தெரியாத விஷயங்கள் நிறைய உண்டு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சுக்கிரன் தான் நிறைய செல்வத்தை தராருன்னு. கிடையாது. சுக்கிரன் நிறைய சுகங்களை தரக்கூடியவர், செல்வத்தை தரக்கூடியவர் குரு தான். அப்போ இந்த குருவினுடைய ராசியாகப்பட்ட மீனத்திற்கு செல்வம் வந்து சேரும். ஆனால் அதை தடுக்கின்ற மற்ற கிரகங்கள், மற்ற அமைப்புகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ராஜயோகத்தை தருவதில் உங்களுக்கு பிரதானமான அமைப்பு யாருன்னா செவ்வாய். இது நிறைய பேருக்கு தெரியாது. செவ்வாய் வழிபாடு தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகிற. மீனராசிக்காரர்கள் கையால் ஒரு கட்டடமோ, ஒரு பிளாட்டோ, ஒரு பூமி மனை லாபங்களோ ஏதேனும் ஒரு தொழில் ஈடுபட்டு பாருங்க, உங்களை அடிச்சுக்க முடியாது. ரொம்ப சூப்பரா வருவீங்க. காரணம் என்ன? ராஜயோகத்தை தருகிறதுக்காக ரெடியா உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான். வாங்க மீனராசி, கமான் வாங்க, ஒரு கட்டடம் கட்டுங்க. நான் மற்ற பில்டிங் நான் கட்டிக்கிறேன், கல்லை மட்டும் எடுத்து வைங்க, மற்றதெல்லாம் நான் கட்டிக்கிறேன். ரெடியாக இருக்கார் செவ்வாய் பகவான். ஆனால் நம்ம செவ்வாங்கிற ஒரு ஆளை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம மீனராசினா என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம புதன்கிட்ட போயிடுறோம், சந்திரன்ட்ட போயிடும், அதெல்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் செவ்வாயை நம்ம கவனிக்க தரோம். முருக வழிபாடுகள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீனராசிக்காரர்கள் வீட்டில் அழகாக ஒரு முருகன் ராஜ அலங்காரத்தில் அப்படி எழுந்த அருளி ஒரு ஃபோட்டோ காலை எந்திரிச்சு சொன்னதை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ராஜயோகத்தை கண்ணால் பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. அந்த ராஜ அலங்காரம் செய்த முருகன் எப்படி கம்பீரமாக இருக்காரோ அப்படி உங்களை வச்சிருப்பார். ஸோ செவ்வாய் வழிபாடு. அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணலாம். அப்புறம் கல் மண்ணு ஜல்லி செய்கிற அந்த மிஷின்கள், ஜேசிபி பொக்லின் ஓட்டுற மிஷின்கள், சிவில் இன்ஜினியரிங் பண்ணுற ஷவல் மாதிரியான
அந்த சிவில் சம்மந்தப்பட்ட எதை தொட்டாலும் நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக அரசு பணிகளில் சில பேர் புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேவா மையம் மாதிரி உங்களுக்கு பிரதானமான தொழில்னா அது நல்லா வரும். மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற பிரதானமான கிரகம் எதுனா புத பகவான். இவர் இத்தனைக்கும் ஒரு பாதகாதிபதி, 4-7 கூடையவன், பாதகாதிபதி இருந்தாலும் ராஜயோகத்தை தருகிறார். ஏன்னா சுபகிரகத்துக்கு சுபகிரகம் ஃப்ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நட்பு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த பாஷையில் சொல்கிறேன். குருவுக்கு சந்திரன், குருவுக்கு புதன், இவர்களெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கம். இப்போ இந்த குருவுக்கு புதன் ரொம்ப நெருக்கம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குரு திசையில் புதன் புக்தி வரும் பொழுது நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்த ஒரு புரோக்கரேஜ் மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக மேன் பவர் நீங்கள் புரோக்கரேஜ் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க. மேன் பவர் கன்சல்டன்சி வச்சுருக்கேன் சார், நான் இன்டர்வியூ எடுத்து ஃபாரினுக்கு அனுப்புவேன், வேலை வாங்கி தருவேன், இதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகம். நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு நம்ம இவரை சந்தித்தேன், அவரை சந்தித்ததுக்கப்புறம் நான் என் பிஸ்னஸை மாற்றினேன், கன்சல்டன்சியாக மாற்றினேன், அட்வைசிங் மட்டும் தான் இருந்தேன், கன்சல்டன்சியாக மாற்றினதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க பெரிய ப்ராப்ளமே மீனராசிக்காரர்களுக்கும் தனுசுக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த அட்வைசிங், கவுன்சிலிங், ஒருத்தர் அறிவுறுத்தல், இதெல்லாம் உங்களோட பிரைம், உங்களுடைய குணம். அதை பற்றி ராஜயோகத்தை பற்றி பேசலை. இதை ஜஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி மணியாக மாற்றுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர்ற புரோக்கரேஜ் தொழிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க. அதுக்கு முக்கியம் மேன் பவர், அதுக்கு முக்கியம் பொருள். நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், இவர் ஒரு பொருள் வாங்குறார், இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மீடியேட் பண்ணுவேன், எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வாங்கிப்பேன். ஷேர் மார்க்கெட்டில் புள்ளிகள் தர்ற அத்தனை பேர் மீனராசிக்காரங்க தான், தெரியுமா? ஒருத்தரை கைட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறத ப்ராஃபிட்டபுளாக பண்ணுங்க. ப்ராஃபிட்டே இல்லாமல் பண்ணுவீங்க, அதான் உங்கள் குணமே. நீங்கள் சும்மாவே எடுத்து கொடுத்துருவீங்க, தான் நான் படித்ததெல்லாம் இதில் எழுதியிருக்கேன், போய் எடுத்து படித்து கொண்டுருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. 4-7 கூடைய புத பகவான் உங்களுக்கு அது அனுப்புவார். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனை போல ஒரு சிறப்பான அதிராஜயோகம்னு பேர். ராஜயோகத்தில் அதிராஜயோகம். அது என்ன சந்திரன்? மீனராசிக்காரங்க பாருங்க, மீன்னா என்னங்க? மீன் தண்ணியில் தானே இருக்கும். மீனுக்கும் தண்ணிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். இப்போது தண்ணியில் சொல்லுவோம், மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமாங்கிறாங்க. அப்போது தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட மீன் ரொம்ப க்ளோஸ். அப்போது தண்ணீர் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா வரும். நீங்களும் ஒரு வாட்டர் ராசி, எது? நீங்கள் ஜலராசி. அதே மாதிரி கடகம் ஒரு ஜலராசி, விருச்சிகம் ஒரு ஜலராசி. மீனராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பாருங்கள், கடகத்து கூட பழகுவாங்க, விருச்சிகத்து கூட பழகுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜலராசி செட் ஆகும். அந்த ஜலராசி எப்படி செட் ஆகுது அப்படின்னா, அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வருங்கிறாங்க. கல், இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாசிக்கல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம், இந்த அரிய பொருட்கள், வலம்புரி சங்கு மாதிரி விஷயங்கள், கடல் பாசிகள் மாதிரி விஷயங்கள். இல்லை சார், எனக்கு அந்த லெவலுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, சாதாரண ஆள். ரெஸ்டாரண்ட் பண்ணுங்கள், இதுவும் சந்திரன் தான். ரெஸ்டாரண்ட் பிரதானம் நீங்கள் பண்ணலாம். மனோவியல் சம்பந்தமான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணலாம். இதெல்லாம் சந்திரனாலே கலைகள் தாங்க. அழகு, ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனசை கண்ட்ரோல் பண்ணுற எந்த கலைகளாக இருந்தாலும், மனசை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய விஷயங்கள். சக்ரா, இதில் குரு சந்திர யோகம். நீங்கள் குரு சந்திரன் வரும்போது டிஃபால்ட்டாக குரு சந்திர யோகம் உங்கள்கிட்ட இருக்குது. சந்திரனா மனசு. அப்போது யாரெல்லாம் யோக முத்திரைகள் பயில்கிறீர்களோ, சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ண டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் மாதிரி கற்றுக்கிறீங்களோ, உங்களுக்கு ராஜயோகம் தன்னால் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நல்லா படிச்சிங்கன்னா ராஜயோகம் வந்துடும். எதை தொடங்கினாலும் வெள்ளிக்கிழமைகளில் தொடங்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஆகவே ஆகாது. 3-8 கூடையவனாக சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யாருன்னா சந்திர பகவான். திங்கக்கிழமை தொடங்க, நம்பர் 2 தொடங்குங்க, வெள்ளைக்கலை ட்ரெஸ் போட்டு தொடங்குங்க, ராஜயோகம் ரெடிங்க. ராஜயோகம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது எதை கொடுத்தாலும் நீங்கள் அரிசியாக, நெல்லாக நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ராஜயோகம் வந்துடும். அப்போ மீனராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் எதையுமே தரக்கூடாது, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடு மாற்றுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை பண்ணாதீங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாள் தானே, ஓய்வு மட்டும் வச்சுக்கிங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. எந்த புது ப்ராஜெக்ட் கையெழுத்து போடுறது, பேங்க்காரங்களை கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி ஏதாவது புதிய திட்டங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி புதுசாக பண்ணலாம், எனக்கு இன்றைக்கி தான் ஓய்வு, சண்டேவே அவாய்ட் பண்ணுங்க. சண்டே உங்களுக்கு 6 கூடைய சூரியனுடைய நாள். அப்போது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சூரியன் தான் அப்பா வழி தொழிலை தொடர்ந்து செய்கிறவங்க மீனராசிக்காரங்க ஜொலிப்பதில்லை. அப்போது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ராஜயோகம், ரைட். மேற்கொண்டு மீனராசிக்காரர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன? இப்போது குருவும் செவ்வாயும் சேர்வதை நம்ம என்ன சொல்கிறோம்? குருமங்கள யோகம்னு சொல்கிறோம். ஜோதிடத்திலே 2ஆம் இடமாகவே செவ்வாய் இருப்பதால் குருமங்கள யோகம் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கிறது. எப்பயுமே
வியாழக்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான வழிபட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான வழிபட்டு பண்ணீங்கன்னால் ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் எதா இருந்தாலும் வியாழக்கிழமை தான் உங்களுக்கு. வியாழக்கிழமைகளில் குரு ஹோரையில் நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணாலோ அல்லது சந்திர ஹோரையில் குரு சந்திர யோகம் பண்ணாலோ ஜெயிச்சிருவீங்க. ஸோ ராஜயோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் என்ன அல்லது ராஜயோகத்தை தருகின்ற நம்பர்கள் என்ன அப்படின்னு உள்ள இன்னும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் முத்து, இந்த பேர்ல்னு சொல்கிறோம்ல, முத்து அதை வச்சுக்கிறதோ ஸ்படிகமணி போட்டுக்கிறதோ ரொம்ப பெரிய சிறப்பான விஷயமா கருதப்படுது. ராஜயோகத்தை பக்கத்துலேயே நீங்கள் பண்ணக்கூடாதது வைரம் தொடவே கூடாது. வைரமோ அல்லது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமோ, சில்வர் போகாது. எதாக இருந்தாலும் கோல்டு தான். சில்வர்கிட்டே போகக்கூடாது. சில்வரோ பிளாட்டினமோ செட் ஆகாது, பண்ணக்கூடாது. நீங்கள் பச்சை கலர் துணி போடவே கூடாது. பச்சை கலர் அல்லது மரகதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஈடுபடக்கூடாது. சார் நான் சொல்கிறதுல உங்களுடைய தாரா பலன்கள் வருது, உங்களுடைய நம்பர்ஸ் வருது, உங்களுடைய கிழமைகள் வருது, ராஜயோகங்கள் வருது, எல்லாம் கலந்து, அதனால தான் அது ராஜயோகம். அப்போ ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் மீனராசிக்காரர்கள் உங்கள் வாயை வைத்து அதாவது உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வச்சு மேலே முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. நீங்கள் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. பாயிண்ட் நம்பர் 1. எதாக இருந்தாலும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் இருக்கணும். ஒருத்தர் எடுத்து செய்யணும், அதை விற்று கொடுக்குற ஆள் நீங்கள். அப்போது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பண்ணுவார், படம் பண்ணுற ஆள் நீங்கள். ஒருத்தர் ஒரு தயாரிப்பார், விற்பனை பண்ணுற ஆள் நீங்கள். இதுதான் உங்கள் ராஜயோகம். நீங்கள் போய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எ மேனுஃபேக்சரர். நீங்கள் குருங்கிறவர் யார்? குருங்கிறவர் டைரக்ஷன் சொல்கிறவர். ரைட். பாயிண்ட் நம்பர் 2. எதுவாக இருந்தாலும் ஆடம்பர பொருட்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட கலைப்பொருட்கள் வேலைக்கு ஆகாது. அது சுக்கரன் டிபார்ட்மெண்ட், அது உங்களுக்கு செட் ஆகாது. இன்ஃபெர்டிலிட்டி, கைனகாலஜி வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. மெடிக்கலு, கிளினிக்கு வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. வாழ்க்கையில் இன்பங்களை மட்டுமே காணக்கூடியவர் நீங்கள். குரு எதை பார்ப்பாரு? புண்ணியமான விஷயங்களை மட்டும் பார்ப்பார். குரு கஷ்டம், அழுக இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். ஸோ அப்போது குருவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்போ மருத்துவமனை, அழுகை, பிரசவம் இந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு நிலம், பூமி, கோயில், லாபம், கடல் இதெல்லாம் தான் செட் ஆகும். ரைட். அடுத்ததாக சூரியன் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். சோலார் பொருட்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கூட செட் ஆகாது. அதெல்லாம் ராஜயோகத்தை. அப்போது ராஜயோகத்தை தருகின்ற திசைகள் செவ்வாதசை, குரு புக்தி. எதாக இருந்தாலும் குரு போட்டுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸாகவும் போட்டுக்கலாங்க, சஃபிக்ஸாகவும் போட்டுக்கோங்க. எதாக இருந்தாலும் குருவை போட்டுக்கோங்க. குரு திசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் திசையில் குரு புக்தி. குரு திசையில் சந்திர புக்தி, சந்திர திசையில் குரு புக்தி. குரு திசையில் புதன் புக்தி, புதன் திசையில் குரு புக்தி. குருவை தொட்டு 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 போகணும். வேற அப்போ சனியை விட்டுட்டீங்களே சார், சனி 1000 தான் லாபாதிபதியாக இருந்தாலும் அவனே நஷ்டத்தை உண்டாக்குபவனாகவும் இருக்கிறான். அப்படிங்கிறதுனால ஒரு கணக்கு இல்லை. செவ்வாயை பிடிங்க, முருகனை பிடியுங்கள், வேறு வழியே இல்லை. அப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கேட்கக்கூடிய ஒரே நாதம் இதுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ராஜயோகம் உங்களை தேடி வரும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட நீங்கள் பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபோன்லேயோ அல்லது உங்கள் டிவிலேயோ ஒரு கியூஆர் கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகளோ, என்னிலும் மூத்தார்களுடைய பதிவுகளோ இதில் வரும். ஐபிசியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் இதில் ஒளிபரப்பாகும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.